ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னாக்கா மகாபலிபுரத்தில் இருக்க கிராண்ட் பே இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ரூம் டூரு, ஸ்விம்மிங் பூலு, ஃபுட் ரிவ்யூ, பீச் ஆக்சஸ், பிரேக்ஃபாஸ்ட்டோட பஃபெட்டு, பட்ஜெட் பிரேக் டவுன் பண்ண போகிறது, அது நம்ம ஹிடன் சார்ஜஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இந்த ரெசார்ட்டுக்கு சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 20 minutes ஆகுங்க. 58 kilometers வருதுங்க. பெஸ்ட் ரூட் வந்து ஈஸியாக இருந்தாங்க. ஈஸியாக ரூட்டில் போனீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னாக்கா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வாசல்லே நிற்கிதுங்க. அங்கேயே நீங்கள் இறங்கி ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. நாங்கள் காரில் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.5 hour ஆச்சு ரீச் ஆகுது. நீங்கள் இந்த மகாபலிபுரம் ஆர்ச் வந்துட்டீங்கன்னாக்கா ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசார்ட் இருக்குங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணிங்கன்னா ரெசார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசார்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சீசோ டெம்பிளுக்கு நீங்கள் கடல் ஓரமாகவே நடந்தே போயிடலாங்க. ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். இங்கே பார்க்கிங்லாம் நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே போய் செக்இன் பண்ணிடலாம். செக்இன் பண்ணுறதுக்கு எனி ஐடி ப்ரூஃப் வந்து மேண்டட்ரிங்க. 2 பேர் தங்குறீங்கன்னா அந்த 2 பேர்த்தோட ஐடி ப்ரூஃபும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இதுதான் என்ட்ரன்ஸ். பான்ஸ் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. உள்ளே என்ட்ரு ஆனோன்னு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்இன் ஸ்டேஷன் இருக்குங்க. அங்கே போய்ட்டு உங்கள் புக்கிங் ஐடியும் உங்களோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க செக்இன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளோட லக்கேஜஸ்லாம் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. செக்இன் முடிஞ்சோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. செக்இன் பண்ணோன்னே நம்மள ரூம் அலாட் பண்ணுற வரைக்கும் இந்த லாபியில் உட்கார வச்சுருக்காங்க. லாபி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக நல்லா ப்ராடாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னாக்கா ஏதாவது போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு, பார் எல்லாமே இருக்குது. வேணும்னா கொஞ்சம் நேரம் போயிட்டு அங்கே நீங்கள் So what are the activities is there? This side we have a tennis table. Okay. And if you want to play like outdoor game, for that you have to go to the big side. Over there you can play the badminton, volleyball and all. Okay. There is a horizon lawn over there where you can provide you the badminton. And this side we have the property. From there we have a big family. Okay. Normal time morning 6 and noon time. இங்கே ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் டென்னிஸ் இருக்குது, ப்ளஸ் செஸ்ஸு, கேரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ரைட் சைடில் வெளியில் போனாக்கா அங்கே வந்து நமக்கு டென்னிஸு, வாலிபாலு, கிரிக்கெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதாக ரூமு. நமக்கு வந்து ரூம் நம்பர் 218 கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ரூமுங்க. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டிவி இருக்குது. ஒரு 50 inch டிவி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்டன் உள்ள லாங் விண்டோவோட ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிருக்கு. ஈவினிங் 4 o'clock பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேர் இருக்குது, இங்கே ஒரு சேர் இருக்குது. ஈவினிங் டைமில் நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே பூவில் வந்து வியூ பண்ணிட்டு அப்படியே இது பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் பீச் இருக்குங்க. பீச்சுக்கு நம்ம ஆக்சஸ் இருக்குது. நம்ம 8 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு கிட்ஸு பெட் இருக்குங்க. இங்கே கிட்ஸ்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பெட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கிட்டு படுக்கலாம், அந்தளவுக்கு பெட் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். ஏசியோட பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லாங் கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கரும் இருக்குது. ப்ளஸ் லாண்ட்ரி பேக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேங்கர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லாக் எடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக வியூ இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இங்கே வந்து எம்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாங் மிரர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்.
வாஷ்ரூம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷவர் ரூமாக வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. நல்ல பெருசாக இருக்குங்க, நல்ல பெருசாக இருக்குது. ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் நிற்கலாம், அந்தளவுக்கு நல்ல பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ஹெட் ஷவர் இல்லை. இதே தான் நம்ம ஹெட் ஷவரை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே ஷவர் ஜெல்லு, ஷாம்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கிளாசெட் இருக்குது. இது நல்ல கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டிசைனாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிளாசெட்டு, அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிரர், ப்ளஸ் வந்து இங்கே வந்து நமக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பாடி லோஷன், டென்டல் கிட்டு, சானிட்டரி பேக்ஸ், ஷவர் கேப், வேனிட்டி கேப்ஸ் இருக்குது, சோப் கொடுத்துருக்காங்க, டவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இங்கே மெயினாக எங்கள் மஸ்கிட்டோஸ் இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் பார்க்கல, அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது, கண்டிப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டீ பேக்ஸு, டீ கப்ஸு, காஃபி பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அதில் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. வந்து கிட்டில் கூட கொடுத்துருக்காங்க, கிட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுனாக்கா. இங்கேயே ஸ்பா இருக்குங்க. ஸ்பா மேடும் வந்து நம்ம ரூமில் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பா பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இங்கே இருக்குது. இங்கேயே வந்து பார்த்திங்கனாக்கா சீசா இருக்குது, அப்புறம் ஸ்லைட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குங்க, ஸ்விங் மாதிரி இருக்குது. இது ஒரு ஸ்விங்கு. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா சின்ன பசங்க விளாட்றதுக்காக வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இங்கே பூல் தாங்க. இங்கே பூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூலாகவே இருக்குது. நம்ம பூல் போய் தனியாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பூலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பூல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்தோன்னே ஃபஸ்ட்டு இங்கே பூலில் தான் இறங்குறாங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, கீழே மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இதுதான் எங்கள் ரூம். நல்லா பெரிய பூலாகவே இருக்குது. அதுக்கு கொண்டு ஸ்டார்ட். பூல் டைம் வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. மெயினாக வந்து நமக்கு அதுக்குண்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு தான் போகணும். 12 இயர்ஸ்க்கு மேலே வந்து பேரண்ட்ஸுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே கிட்ஸுக்கு தனியாக பூல் இருக்குங்க, அதே மாதிரி வந்து அடல்ட்டுக்கு தனியாக பூல் இருக்குது. கிட்ஸோட பூல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 feet ஹைட் தான் வந்து வச்சுருக்காங்க. அதனால் சின்ன குழந்தைங்க கூட நல்லா விளாட்லாம். அடல்ட்ஸ்க்கு இங்கே 4 feet தாங்க ஹைட்டு, அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கனால சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்விம் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டீ அண்ட் ஸ்நாக்ஸ்க்காக போயிட்டுருக்கோம். இங்கே டீ காஃபி வந்து எல்லா டைப்லேயும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. கேக்கு, பக்கோடா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பருங்க. பூலில் குளிச்சுட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுங்க. நல்லாவே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸோட. நல்லா இழு. விடு. நம்ம ஹோட்டல் இருந்தாங்க. இங்கேருந்து அப்படியே நடந்து போனோம். நடந்து போனாக்கா இங்கே போனாக்கா அங்கே வந்து பீச் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பீச் தான். இதுதான் பீச்சு. இங்கே இருந்து நம்ம ஸ்ரீசோர் டெம்பிள்லாம் எதுவுமே தெரியல. நம்ம ரெசார்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தூரம் வர மாதிரி இருக்குது. ஒரு ஷட்டில் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் கூட நம்ம வரலாம்.
நைட்டு இங்கே ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சுங்க. இது செப்பரேட்டாக ஒரு டீம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அது மாதிரி தேவைனாக்கா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கு நாங்கள் வந்து சீ ஃபுட் சாப்பிடலாமே சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் இருக்க ஓக் டு தாபா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலியாக வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். நாங்கள் பண்ண ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா 10 மினிட்ஸில் டக்குன்னு கொண்டு வந்து எல்லாத்தையுமே அடிக்கிட்டாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுமே டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் எல்லா டிஷ்ஷுமே. என் மிஸ்ஸஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் வெஜ் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுலேயும் இருக்க கொரியன் ஸ்பைசி சிக்கன் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டிஷ்னே சொல்லலாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூடவே சில்லி ஃபிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வேற லெவல் டேஸ்ட். இது கூடவே தந்தூரி நான், ரொட்டி, சப்பாத்தின்னு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அதுலேயும் அந்த பட்டர் நான் அல்டிமேட்டுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ரீசனபிளாக இருந்துச்சுங்க. சரிங்க, இப்போ நைட் ஆகிடுச்சு, நாங்கள் தூங்க போகிறோம். தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் நாங்கள் இங்கிருந்தே சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் உண்மையிலே வேற லெவலுங்க. செம்மையாக இருக்குது. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. இங்கேயே கொஞ்ச நாள் நாங்கள் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பி சாப்பிட்டோம். மார்னிங் பஃபட்டுக்கு என் பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கெல்லாக்ஸு அதெல்லாம் எடுத்து அவன் போட்டுட்டு இருந்தான். அதில் ஹாட் மில்க்கு அப்புறம் நம்ம கோல்ட் மில்க் வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இதில் வந்து நமக்கு நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். மெயினாக வந்து ஜூஸஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் நான்வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் எக் அண்ட் சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. அதே வந்து வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. வெஜ்ஜில் வந்து மெயினாக இட்லி, தோசைலாம் வந்து அவங்க கொடுத்தாங்க. அது கூடவே போகா இருந்துச்சு, பொங்கல், மெயினாக பூரி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து காலிஃப்ளவர் குருமா வச்சுருந்தாங்க. அப்புறம் இட்லிக்கு வந்து சாம்பார் இருந்ததுங்க. அப்புறம் 3 வகையான சட்னி வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டில் வந்து குலோப் ஜாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷுங்க. அதுக்கப்புறமா பிரெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் பிரெட் இருந்தது, மில்க் பிரெட் இருந்தது, மல்டிகிரெயின் பிரெட் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து கேர்டு, ஜாம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா டோனட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷஸுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து நமக்கு தனியாக வந்து டேபிள் கொடுத்துட்றாங்க. அந்த டேபிளில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நாங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயும் பேன் கேக் வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லாங்க. இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்பெஷல் லைவ் ஆர்டர் ஏதாவது இருக்குது உங்களுக்கு வேணுமோன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வந்து என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது அடை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மசாலா ஆம்லேட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து ரொம்பவே நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம பட்ஜெட் எவ்வளோ பார்த்துருவோம். பட்ஜெட் வந்து ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9500 ஆச்சுங்க. இதில் வந்து 2 அடல்ட் போனோம், ப்ளஸ் ஒரு கிட் வந்து கொடுத்தாங்க. இதுலேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. நான் ஃபுட் வந்து டின்னர் சாப்பிட்டதுக்கு எனக்கு 2000 செலவாச்சுங்க. ப்ளஸ் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்னு வச்சுட்டா கூட எனக்கு டோட்டலாக ஒரு 12,700 வந்து இந்த ட்ரிப்காக நான் வந்து ஸ்பெண்ட். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஸில் சொன்னாங்க பூல் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. பீச் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸ்பேசியஸான ரூமுங்க. கண்டிப்பாக கிட்ஸு வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எங்களுக்கு. இதே கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இதுதான் ரூம் ரேட்டு. வீக்கெண்டில் கொஞ்சம் ரேட் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்புறம் ரெஸ்டாரண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல். ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் வந்து உண்மையிலேயே சூப்பர் லொக்கேஷனுங்க. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. க்ளீனினஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வேல்யூ ஃபார் த மணினாக்கா இங்கே தாங்க அடி வாங்குது. ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தாங்க இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 3 கொடுக்கலாங்க. இந்த கொடுக்குற நம்ம ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரிங்க, இந்த வீடியோவில் இந்த ரெசார்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு 48 ஹவர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. நம்ம வந்து இன்ஸ்டாலையும் இருக்கிறோம், ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம். நம்ம சேனலை எல்லாத்துலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ரிப்ளை வேணும், ஏதாவது அப்டேட் வேணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் டெஃபினட்டாக என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.